இன்றைக்கி அரேபியன் மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் வரமல்லி, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தரலாம். வறுத்ததுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ வேகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 பல் பெரிய பூண்டாக பார்த்து ஒரு 10 பல் பூண்டு பொடியாக அரிஞ்சது, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரிஞ்சு நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா அந்த பொடி பண்ணின மசாலாவை ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து அதில் போட்டு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ட்ரை லெமனும் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை கொதிக்கும்போது ஒரு 3 பீஸு நாங்கள் ஒரு 1/2 கிலோ வைக்கிறனால மந்திக்கின்னு ஒரு 3 பீஸு கறி வாங்கியிருந்தோம். அந்த 3 பீஸு அதில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஸ்லோவில் வச்சு நாங்கள் வந்து அதை வேக வச்சோம். வேக வச்சு கறியை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அதை தனியாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தண்ணியிலேயே அரிசியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு அது வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த கறிக்கு ஒரு மசாலாவை போட்டுடலாம். அதுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாலேருந்து பாதி இருக்கும், அந்த பாதி அப்படியே இதில் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸு, நம்ம இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சோம்ல அதுலேயும் பாக்கி பேலன்ஸ் இஞ்சி பூண்டு அதில் போட்டு தேவைன்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி போடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கலக்கி அந்த கறி மேலே நல்லா தடவி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் வந்து அந்த கறியை போட்டு 2 சைடும் வேகிற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிரும். இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். நம்ம அந்த சாப்பாட்டுக்கு மேலே அந்த கறி நம்ம வந்து கொஞ்சமாக புதினா மல்லி, முந்திரி திராட்சை அந்த கறிவையும் வச்சு நம்ம அந்த வேக வச்சு அந்த வெங்காயத்தை பொரி வச்சதை அந்த நெய்யோடையே அதுக்கு மேலே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து அரேபியன் மந்தி பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா காரம் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவை எச்சு பண்ணிக்கலாம். காரம் வேண்டான்னா அதுக்கு தகுந்தாப்பில் செஞ்சுக்கலாம். நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள்.